எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த ஒயர் பண்றது? நான் 14 வயசுல ஸ்கூல்ல கற்றுக்கிட்டது தான் இது. அந்த டைம்ல சின்ன வயசா டிவி அதெல்லாம் இருக்காது. இதை தான் வந்து பெருமையாக செய்வோம். செஞ்சோம்னாக்கா அது எல்லாரும் வாங்கிப்பாங்க. விலையும் கம்மி அப்போல்லாம். டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு நிறைய லஞ்ச் பேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. விதவிதமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்னமுமே நீங்க இதை பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதெல்லாம் கேட்குறவங்க ஜிப்பு போயிடுது, அழுக்காயிடுது, துவைக்க முடியல, க்ளீன் பண்ண முடியல, இந்த மாதிரி வேணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க, ஹேண்ட் பேக்கு, அப்புறமா மணியில் பண்ணுறாங்கல்ல ஹேண்ட் பேக்கு, அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. வேணான்றவங்க தான் வந்து கம்மி விலை கேட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேடிட்டு இருப்பாங்கல்ல, எனக்கு வேணும் இந்த பொருள் அப்படின்னு அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ கிடைக்குதா உங்களுக்கு? இப்போ வந்து நிறைய பேர் இதை பண்றதே இல்லை, எடுத்து பண்றது இல்லை. ஒயர்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்குதா? ஒயர்லாம் எல்லாமே கிடைக்குது. இப்போ புது புது விதமாக வருது, எல்லாமே புதுசு புதுசாக வருது. ஆனால் விலை கொடுத்து வாங்குறவங்க வரணும். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ அழகான கலர்ஃபுல்லான ஒயர் கூடைய பண்ண நம்ம கலையரசி அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்ங்க. எத்தனை வருஷமா இந்த கடையை வச்சிருக்கீங்கம்மா? நாங்கள் 1 வருஷமாக இந்த கடை வச்சுருக்கோம். ஆனால் வீட்டில் இருந்து நாங்கள் செஞ்சு ஆன்லைன்லலாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல பண்ணி அந்த மாதிரி கேட்குறாங்க சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். இப்போ கடை ஓப்பன் பண்ணி நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு இதில் விலை எடுத்து வாங்க மாட்டாங்க. நம்ம ஏன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு நிறைய லஞ்ச் பேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. விதவிதமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இன்னமுமே நீங்க இதை பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதெல்லாம் கேட்குறவங்க ஜிப்பு போயிடுது, அழுக்காயிடுது, துவைக்க முடியல, க்ளீன் பண்ண முடியல, இந்த மாதிரி வேணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க, ஹேண்ட் பேக்கு, அப்புறமா மணியில் பண்ணுறாங்கல்ல ஹேண்ட் பேக்கு, அதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. விரும்பி கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து காசு வாங்குறாங்க. வேணான்றவங்க தான் வந்து கம்மி விலை கேட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேடிட்டு இருப்பாங்கல்ல, எனக்கு வேணும் இந்த பொருள் அப்படின்னு அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து செஞ்சுட்டு போகிறாங்க. இது டிசைன் நிறைய டிசைன் இருக்குது. இதில் கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணும், நவராத்திரி கோலுக்கு வேணும், அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும், அதையே கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பிளாஸ்டிக்கு இது டப்பா அது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறாங்க மொத்தத்தில். அது அவங்க சொன்னாங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும். சொன்னாக்கா நாங்கள் அதை பணம் அனுப்பி செஞ்சு கொடுப்போம். இங்கே யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. வாணியம்பாடி, திருப்பூர் அந்த மாதிரி இடத்துலேருந்து இந்த கிராம கைத்தொழில் இதுலேருந்து செஞ்சு எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் போய் எடுத்துன்னு வந்து பண்ணுறோம். பார்சலில் அனுப்பிடுவாங்க. எப்படி கற்றுக்கிட்டீங்க இந்த ஒயர் பண்றது? நான் 14 வயசில் ஸ்கூலில் கற்றுக்கிட்டது தான் இது. ஸ்கூல்லேருந்து ஆமாம், கற்றுக்கிட்டேன் ஸ்கூலில் டீச்சர் நல்லா யார் செய்ய கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்லா செஞ்சு தருவாங்க. நான் சரின்ட்டு கற்றுட்டேன். நிறைய ஐட்டம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்கோம். அந்த டைமில் சின்ன வயசா டிவி அதெல்லாம் இருக்காது. இதை தான் வந்து பெருமையாக செய்வோம். செஞ்சோம்னாக்கா அது எல்லோரும் வாங்கிப்பாங்க. விலையும் கம்மி அப்போல்லாம். இப்போ வந்து நடுவில் நாங்கள் அதெல்லாம் செய்யலை. எங்களுக்கு வேறு தொழில அதை செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் சும்மா இருக்கிறதுனால இதை செய்யலாமேன்ட்டு யூடியூப்பை பார்த்து நிறைய டிசைன் போட கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து டிசைன் போட கற்றுக்கிட்டேன். ஆமாம், டிசைன் அப்போல்லாம் வந்து டீச்சர் வந்து வெறும் கூட அதுதான் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ நிறைய டிசைன், நிறைய விதம் எல்லாமே வந்துடுது. ஒயருங்களும் நிறைய விதம் இருக்குது. இப்போ கிடைக்குதா உங்களுக்கு? இப்போ வந்து நிறைய பேர் இதை பண்றதே இல்லை, எடுத்து பண்றது இல்லை. ஒயர்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்குதா? ஒயர்லாம் எல்லாமே கிடைக்குது. இப்போ புது புது விதமாக வருது, எல்லாமே புதுசு புதுசாக வருது. ஆனால் விலை கொடுத்து வாங்குறவங்க வரணும். அது ஆன்லைனில் போட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க, அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு நாங்களும் அந்த யூடியூப்பை பார்த்தே தான் கற்றுக்குறோம். வேறு யாரும் சொல்லி கொடுக்குறது இல்லை. கூட பெண் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுல லாபம் அதிகமா இருக்கா இல்ல நஷ்டம் போயிட்டு இருக்கா? அதாவது வாடகை கட்டிலாம் இது சம்பாரித்து வாடகை கட்ட முடியாது. வீட்டில் இருந்து செஞ்சோம்னா
நம்மளுக்கு அது லாபமாக இருக்கும். ஒரு கூடை பின்னவே 3 நாள் ஆகும். அது நமக்கு வந்து வேஸ்ட்டாக உட்காந்துருக்கிற நேரத்தில் பின்னுறதுனால கம்மி வருமானம் தான் வரும். அதிகமாகலாம் கிடைக்காது. ஒயர் போக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 100 தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 500 கூடனாக்கா 3 நாள் வேலை செய்யணும் அதுக்கு. ஒயரு அதுக்கு கரெக்டாக பார்த்தா 5 நாள் ஆகிடும். நம்ம சும்மா இருக்கும்போது டைமில் பின்னுவோம். அதுதான் இப்போ கடை வாடகை எடுத்து அதெல்லாம் செஞ்சாக்கா சரி வரல. வீட்டிலேருந்தே செய்யலாம். இந்த மயில் போலெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இந்த கூடை பின்னுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? மயில் கூடைக்கு 2 நாளுக்கு ஆகும். எடுக்கும். இப்ப சாதாரணமா ஒரு சின்ன கூடை பண்றதுக்கு உங்களுக்கு அது ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் ஆகும். சின்ன கூடைனாக்கா ஒரு 2 பண்டல் ஒயர் கூடைனாக்கா ஒரு நாள் ஆகும். அப்படி அப்படியே 3 பண்டல்னாக்கா 2 நாள் ஆகும். 3 பண்டல் அது இன்னும் ஜாஸ்தி ஆக ஆக டைம் ஆகும். பெரிய கூடை 5 பண்டல் கூட போடணுன்னா 4 நாள் 5 நாள் ஆகிடும். மக்கள் இன்னமும் இதை விரும்பி வாங்குறாங்க. விலை கூட சொல்லும்போது வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஐயோ இங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு கடை, நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒருத்தவங்க போட்டாங்க எடுத்து, அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்து வாங்குறாங்க. நம்ம மக்களை விட வெளிநாடு மக்கள் வந்து இது பார்க்க வந்து தனித்துவமா இருக்கு, இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிக விலைகளை வெளிநாடுகளில் இதை மக்கள் வாங்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது இங்கேருந்து யாருன்னா ஏஜென்ட் வாங்கி கலெக்ஷன் பண்ணி அங்கே அனுப்புனாங்கனாக்கா விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இங்கே டூரிஸ்ட் மாதிரி வரவங்க எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு 3 நாளுன்னு கூட வாங்கிட்டு போகிறாங்க. அதேமாரி டெல்லி பக்கம் வந்து வரவங்களும் அங்கே வாங்குறாங்க. ஏன்னா அந்த பக்கத்தில் பின்ன மாட்டாங்க, இது வேலை அதிகமாக சம்பாதிக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க. இந்த வேலை இது வீட்டில் உள்ளவங்க செய்கிற வேலை தான். அதனால் அவங்க விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. 5 6 கூட ஒரே நாளில் வாங்கிட்டு போயிடுவாங்க இருக்கிறதெல்லாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் இதை சேல் பண்ணுறீங்க? ஆன்லைன்லன்னா பசங்க எல்லாம் கேட்டாங்கனாக்கா அவங்க மூலயமா தான் பண்ணுறோம். எனக்கு பண்ண தெரியாது. அவங்க வந்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பண்ணுறோம். இந்த இன்னும் நிறைய பண்ணுறவங்க லேப்டாப்புக்குன்னே 10 20 கூட பின்னி கொடுங்க, லேப்டாப்பு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பெருசு பெருசாக கூட இது மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறமா அந்த ஃபோட்டோஸோ ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கெலாம் இங்கேருந்து பின்னி நம்மளுக்கு ஒயர் அனுப்பிடுவாங்க. நம்ம வந்து பின்னி கொடுத்தோம்னாக்கா அவங்க இவ்வளோ காசுன்னு அப்படி கொடுப்பாங்க. அவங்க அனுப்பி விட்டுவாங்க மொத்தமாக. அந்த மாதிரி செய்யறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் பெரிய கம்பெனியாக எடுத்து வச்சு செய்கிறவங்க தான் பண்ணுவாங்க. தோராயமாக எத்தனை கூட உங்களால் ஒரு வாரத்துக்கு பண்ண முடியும் பாட்டி? அதாவது பெரிய கூடைன்னா 2 பின்னலாம். அதாவது 5 பண்டல் ஒயரு, அது விலை வந்து 650 ரூபா. அது மாதிரி 2 பின்ற கூட எல்லாமே வந்து போயிடும், சேலுக்கு போயிடும். அதாவது நிறைய நம்ம வாங்கி வச்சோம்னாக்கா நிறைய இருக்கும். அது வந்து அவங்களுக்கும் காசு கொடுக்கணும், கொரியர் அங்கேருந்து அனுப்புகிற பார்சல் சர்வீஸ் கொடுக்கணும். இது நாங்கள் இங்கேயே பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் கம்மி வேலையில் கொடுத்துருவோம். அதனால் நாங்கள் அங்கே ஆர்டர் எடுக்கிறதில்ல. இந்த கிஃப்ட் ஐட்டங்க இதுமாரி 50 100ன்னு கேட்டாங்கனாக்கா அதுக்கு மட்டும் எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லி பண்ணுவோம். அதுவும் விலை கட்டுப்படியாகி சொன்னாங்கன்னா தான். அவங்க இப்போல்லாம் வந்து சீப்பாலாம் கிடைக்காது. இது இப்போ வேறு விலை ஏறி போச்சு. ஒயர்லாம் அந்த ஒரு மாதத்துலேயே விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போல்லாம் வருஷத்துக்கு 5 ரூபா 10 ரூபா தான் ஏறும். இப்போ வருஷத்துக்கு 20 ரூபா ஆயிடுச்சு. 200 கிராம் ஒயருக்கு 200 கிராம் ஒயர். ஆனால் உங்களுக்கு வர வருமானத்துக்கும் நீங்கள் வாங்குற ஒயருக்கும் கட்டுப்படி ஆகுதா பாட்டி? அது கட்டுப்படி ஆகும். ஆனால் வந்து விலை வந்து கொடுத்து வாங்கினாங்கன்னா கட்டுப்படி ஆகும். நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு கூட பின்ன முடியாது. 3 நாள் ஆகும். 3 நாள் நம்ம வீட்டில் உள்ள வேலை செஞ்சுட்டு தான் பின்ன முடியும். இதே காலையிலேருந்து பின்னிட்டு இருந்தாக்கா 2 நாளில் பண்ணி முடிச்சிடலாம் 3 நாள் செய்யறத. ஆனால் காசு கட்டுப்படி ஆகாது அவங்க கொடுக்குற வருமானம். அதனால் இதை யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம நிறைய அவங்க கொடுக்க வாங்கிட்டு வந்துக்கலாம். அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு. அவங்க வந்து 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க, 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. இது 200 100 கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதனால் நம்மளா பின்னி வச்சிட்டு இருக்கோம். கேட்டாங்கன்னா ஆர்டரு பின்னி கொடுப்போம். ஆர்டரு போட்டு பின்னி கொடுத்தாக்கா நம்மளுக்கு சொல்கிற விலை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கடை மாதிரி போட்டு உட்காந்தாக்கா சில பேர் கேட்குற விலை கொடுத்துருவாங்க, சில பேர் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. அதாவது நம்ம செய்கிற வேலைக்கு கட்டுப்படி ஆகாத வேலைக்கு கேட்டுட்டு போவாங்க. அது நம்ம வாடகைலாம் கட்ட முடியாது. இது வேறு கடை நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வேறு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஆரம்பிச்சுட்டு இதையும் கூட வச்சுட்டு விற்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்.
இது தனி தொழிலாக இருக்கு. அது குடிசை தொழில் தான் சொல்லுவாங்க இதை. அந்த காலத்தில் வீட்டில் உள்ள பொம்பளைங்கெல்லாம் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு இதை செய்வாங்க. பண்ணுவாங்க. நான் என்னோட பாட்டி வந்து ஒரு குட்டி சின்ன வயசுல இருக்கக்குள்ள வந்து அவங்க வந்து ஒரு 4 பேர் உட்காந்து பின்றதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ வந்து அவங்கலாம் எல்லாமே எல்லாம் மாற இதெல்லாம் இப்ப யார் வாங்குறான்ற மாதிரி வாங்கவும் மாட்டேன்றாங்க. அப்புறம் எல்லாம் டிவி அது இதுன்னு பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இது வந்து உட்காந்துட்டு அப்போ வந்து இது ஒரு வேலையாவே அவங்க செய்வாங்க. 4 பேர் வீட்டுக்கு வந்து இப்போ கூட செய்யறாங்க. சைதாப்பேட்டை பக்கம்லாம் ஒரு குடிசை தொழிலா செய்யறாங்க, ஆர்டர் கொடுத்து செய்யறவங்களுக்கு. ஆனா கட்டுப்படி ஆகாது. வேற வழி இல்லாம தான் இதை செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க கடை வைக்கவும் முடியாது, வீட்லயே வந்து போக முடியாது, வயசானவங்களா இருப்பாங்க. இப்போ நானே கடை வைக்கணும்ன்ட்டு இல்லை, வேற கடை ஆரம்பிக்கணும்னு இருந்தேன். சரி ஒரு 3 மாசத்துக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். நவராத்திரி கொலு அப்போ போட்டது நிறைய டிசைன் நிறைய ஐட்டம்லாம் வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் ஃபங்க்ஷன் டைம் ஆரம்பித்தாதான் அது மாதிரி gift கேட்பாங்க. 100 கூட 50 கூடன்னு கேட்பாங்க. கேட்டால் அவங்க விலை கட்டுப்படி ஆகணும். விலை ரொம்ப சீப்பாக கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாது. அது குழந்தைங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்டுன்னு சின்ன கூட கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணி வைப்போம். அப்புறம் பழம் வைக்கிறதுக்கு ட்ரேலாம் பண்ணி வைப்போம். மயில் இந்த இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, பூஜா கூட சின்னது பெருசு அவங்கவுங்க இதுக்கு நிறைய டிசைன் இருக்குது. ஆனால் இப்போ வாங்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கனாக்கா எல்லாம் செஞ்சுடுவாங்க. இப்போலாம் நல்லா அதாவது டீனேஜ் பசங்க எடுத்துன்னு போகிற மாதிரி பேக் கூட பண்ண மணியில் வச்சு அழகாக பண்ணுறாங்க. ஆனால் காசு அதிகமாக இருக்கும். சீப்பாக இந்த பர்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் 100 ரூபா 50 ரூபாய்க்கு. இல்லை இந்த ஹேண்ட் பேக் 500 ரூபா 1000 ரூபான்னு கூட வாங்குறாங்க. அது கொஞ்ச நாளில் போயிடும். ஆனால் இது வந்து லாங் லாஸ்ட். ஆமாம், இது நிறைய நாளுக்கு. இந்த ஒயர் கூடயே 10 வருஷத்துக்கு இருக்கும். 10 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க ஒருத்தரும். அதேமாரி மணியில் நம்ம பேகு பண்ணி கொடுத்தாலும் 10 வருஷத்துக்கு இருக்கும். அருந்துலாம் போகாது. எதுவும் ஜிப்பு வேணால் மாற்ற வேண்டியது வருமோக்கோசம், மற்றபடி நல்லாயிருக்கும், வெளுத்து போகாது. அது இப்போ மணி இது வந்து நல்லா எல்லா கலர்லேயும் போடலாம். முக்கால்வாசி ஒயிட்டு, பிளாக்கு, கிரே இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஏன்னா ரொம்ப டார்க் கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி பேக்ஸ்? மணி பேக்குங்களா? மணி பேக் வந்து ரொம்ப பண்ணலை, ஒரு 2 அது மாதிரி பண்ணி கொடுத்தா. இந்த கூடையிலேயே மணி வச்சு, இந்த கூடை பின்றோம்ல இதுலயே மணி வச்சு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படியே நீட்டா டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அந்த ஃபேஷன் சென்ஸ். ஆனால் அது வந்து காசு அதிகமாகுது. மணிக்கு வந்து 1 கிலோ மணி 600 ரூபாய் அது மாதிரி ஆகுது. அதை வாங்கி நம்ம இதில் யூஸ் பண்ண முடியல. நிறைய வச்சு அவங்களா கேட்டால் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா நல்லா இது நம்மளுக்கும் ஏதாவது வச்சுக்கலாம். அவங்க கேட்குறவங்க கிட்ட தான் நம்ம ஒரு 50 100 கிடைக்கும். நம்மளா செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் வந்து விலை பார்த்து கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. எவ்வளோ சொன்னாலும் பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்காமா? இது வருங்காலத்தில் எல்லாம் இந்த மாதிரி அழிஞ்சு போகாத நம்ம வாங்கணும், எல்லாம் செய்யணுன்னாக்கா அவங்க வந்து இதுக்கு ரொம்ப விலைலாம் ஏற்றிலாம் வைக்கல. செய்கிறவங்க கை தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். மற்றபடி ஒயர் விலைலாம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் 14 வயசில் வாங்கும்போது 5 ரூபா ஒரு பண்டல் ஒயரு. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. இப்போ 60 ரூபா பண்டல். அப்போ 5 ரூபா 3 ரூபா 4 ரூபா தான் ஏறி இருக்கும். ஆனால் பின்னுறது நம்ம உழைப்பு தான். அது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பின்னுறோம் அந்த மாதிரி தான். அது நம்மளுக்கும் அந்த உடம்புக்கும் தான் சம்மந்தம். ஏன்னா ஸ்பீடாகவும் பின்னுவாங்க, உடம்பு முடியலன்னா பின்னவும் முடியாது. அப்போ வேற ஒருத்தரும் பின்னி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செஞ்சு கொடுங்கன்னாக்கா, இதுக்குன்னா காசு கொடுக்குறீங்க நீங்கள், நாங்கள் அதை செய்ய முடியும். ஒரு நாளெல்லாம் பின்னாக்கா எனக்கு 100 ரூபா கூட கிடைக்காது அப்படின்ட்டு அதெல்லாம் செய்யறதுக்கு வரமாட்டாங்க யாரும். ஒரு கூடைகள் பின்னுறதுக்கு பின்னாடியும் எவ்வளவு நேரம் எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு நம்ம கலையரசி அம்மா நமக்கு சொன்னாங்க. நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிற விதமாக இந்த கூடைகள் நீங்கள் அம்மாவுக்கு உதவியாக வாங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.